அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே விவாகம் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பைபிள் சொல்லுகிற சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விவாகம் என்கிற காரியம், முதலாவதாக விவாகத்தின் தேவ நோக்கம். விவாகத்தின் தேவ நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஆதி அநாதியாய் இருக்கிறவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக ஆதி முதலே இருக்கிறவர். அவருடைய பரலோகத்திலே ஏராளமான விதமான தேவதூதர் கூட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அந்த தூதர்கள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அவர்களை குறித்து பணிவிடை ஆவிகள் என்று பொதுவான ஒரு பெயர் பைபிளில் எபிரேயரிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை, தேவன் கட்டளையிடும் காரியங்களை அகிலாண்டம் முழுவதும் நடப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதிதான் பூமி. அந்த பூமியிலும் நடப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட திரள்கூட்டமான தேவதூதர்களை உடைய தேவன், அந்த தூதர்களுடைய மிக முக்கியமான ஒரு பணி, எந்த நேரமும் இரவும் பகலும் இடைவிடாமல் பரலோகத்தின் தேவனை துதித்து ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருப்பது. அல்லேலூயா. தூதர்களின் துதிகளின் நடுவில் தேவன் வாசமாயிருக்கிறார். கேருபீன்கள் நடுவில் தேவன் வாசமாயிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் திடீரென்று தன்னுடைய உள்ளத்தை பகிர்ந்து கொள்ள, தன்னுடன் பேசி மகிழ்ந்து பிள்ளைகள் என்ற உறவிலே இருக்க ஒரு கூட்டம் வேண்டும் என்று விரும்பினார். பணிவிடை ஆவிகள் திரளாய் இருக்கிறார்கள். சேராபீன்கள் என்று, கேருபீன்கள் என்று, சிங்காசனங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரதான தூதர்கள் என்று பெரிய கூட்டமே இருக்கிறது. ஆனால் அவர்களோடு தேவன் மனம் திறந்து ஐக்கியப்படுகிறதில்லை. ஆனால் இப்பொழுது தேவன் விரும்பினது தன்னோடு ஐக்கியப்படக்கூடிய ஒரு கூட்டம் வேண்டும். அதற்குத்தான் தேவன் இந்த பூமியை தெரிந்து கொண்டார். பூமியில் வந்தார். பூமியின் மண்ணை தன் கையில் எடுத்து தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலின்படி ஒரு மனுஷனை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இதுதான் மனுஷனின் ஆரம்பம். அந்த மனுஷனை பூமியில் அவர் இப்படி ஒரு மனிதன் மூலம் ஆரம்பித்தார். அதிலே அவருக்கு இருக்கிற பெரிய நோக்கம் என்னவென்றால், இந்த மனுஷ கூட்டம் அவரிடத்தில் வந்து நித்தியமாய் அவரோடு பேசி மகிழ்ந்து உறவாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதற்குத்தான் ஆதாமை உண்டு பண்ணினார். அதே வேளையில் அவருக்கு தெரியும், இந்த பூமியிலே ஒரு பலுகி பெருகுதல் நடக்கணும், இனவிருத்தி உண்டாக வேண்டும். அதற்காக ஆதாமை படைக்கும் பொழுதே அவனுக்கான ஒரு பெண்ணையும் வைத்து படைத்தார் என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவனுக்குள் இருந்த ஒரு விலா எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு துணையாக, மனைவியாக ஏவாளை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப கணவன் மனைவி, அதுதான் முதல் விவாகம். தேவன் அவளை உருவாக்கி ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாம் நித்திரை தெளிந்து எழும்பி, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் ஆனவள் என்று சொல்லி அவளை முழுமையும் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. முதல் விவாகத்தை தேவன் நடத்தி வைத்தார். தேவனுடைய நோக்கம் இதுதான், அவர்களிலிருந்து சந்ததிகள் பெருகணும். அந்த சந்ததி தேவனிடத்தில் வந்து சேர வேண்டும். பூமி அவர்களுக்கு நிரந்தர வாழ்க்கை கிடையாது, அது தற்காலிக வாழ்க்கை. பூமி என்பது அந்த ப்ராஜெக்டினுடைய ஒரு கிரவுண்டு, அந்த ப்ராஜெக்ட் நடக்கிற ஒரு களம் தான் பூமி. பூமியை தெரிந்து கொண்டார். அது முடியும், ஒரு நாள் முடிந்தவுடனே பூமியை அழித்து விடுவார். வெளிப்படுத்தல்ல படிக்கிறோம், பழைய வானம் பழைய பூமி அழிக்கப்பட்டு போகும், புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்படும். ஸோ இந்த பூமியில் இன்றைக்கு மனிதர்கள் இவ்வளவு திரளாய் வாழ்கிறோம். நமக்கு இந்த பூமியைத்தான் தெரியும், மனுக்குலத்துக்கு உள்ளது தான் தெரியும். இது தேவனுடைய அகிலாண்டத்திலே ஒரு சிறு பகுதி மட்டுமே. அவர் என்னன்னா வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது.
விஞ்ஞானிகள் தூரத்தில் இருக்கிற கோள்களையும் நட்சத்திரங்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் கண்டுபிடித்து முடிக்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஸோ அவருடைய ஒரு திட்டம் தான் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நாமும் ஒருவராய் இந்த தலைமுறையில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம் அந்த திட்டத்தை புரிந்து அந்த திட்டத்துக்குள் வந்து அந்த தேவனுடைய சித்தம், திட்டம், விருப்பம் என் வாழ்வில் முழுமையும் நிறைவேறணும். என் விவாகத்தில் முழுமையும் அது நிறைவேறணும். என் குடும்ப வாழ்க்கையில் முழுமையும் அது நிறைவேறணும். என் தொழில், வேலை, எல்லா விஷயத்திலும், பூமியில் நான் செய்கிற எல்லா கிரியைகளிலும் அந்த தேவனுடைய நோக்கம் என் வாழ்வில் நிறைவேறணும் என்கிற அந்த ஒப்பு கொடுத்தலோடு வாழுகிற பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சரித்திரம் தெரியும். ஆதாமின் சந்ததி சாத்தானின் வஞ்சகத்தால் பாவத்தில் விழுந்தது. பிறகு ஆண்டவர் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவரை சிலுவையில் ஏறும்படி செய்து அவர் நம் எல்லாருடைய பாவங்களுக்கான தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் அந்த ரட்சிப்பை, மீட்பை பெற்றுக்கொள்ள ஏது உண்டாயிற்று. அதை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறி தேவனின் பிள்ளைகளாகி தேவன் தருகின்ற பரிசுத்தாவியை நமக்குள் பெற்று நம் சரீரங்களை பரிசுத்தாவி வாழும் ஆலயங்களாக ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை வாழணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் தேவ நோக்கத்தை புரிந்து கொண்ட வாழ்க்கை. அல்லேலூயா. மற்றபடி நம்முடைய பூமி வாழ்க்கைக்கு பல காரியங்கள் அவர் செய்கிறார். அதெல்லாம் பூமியோடு முடிந்து போகும். ஸோ அதை புரிந்து கொள்ளணும். இந்த விவாகம் கூட பூமியோடு முடிந்து போல காரியம்தான். ஆனால் அது மிகவும் கனம் உள்ளது என்று பைபிள் சொல்லுது. கனமாக அதை அனுபவித்து அதிலே வாழும் பொழுது அதில் தேவ நோக்கம் நிறைவேறும். நாம் பரலோகம் போய் சேருவது, தேவனோடு போய் சேருவது, புதிய எருசலேம் மோட்சப்பட்டணத்தில் குடியேற்றுவிக்கப்படுவது தான் நம்முடைய லக்கு. அல்லேலூயா. இப்போ இந்த பெரிய திட்டத்தின் ஆரம்பம் ஒரு ஆதாமை தேவன் உருவாக்கினது. அடுத்து அவரே சொன்னார், ஆதியாகமம் 2:18, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா. தேவன் சிருஷ்டிப்பிலே அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார்னு அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், பல இடங்கள்ல படிக்கிறோம். ஒவ்வொன்றையும் அவர் சிருஷ்டித்து விட்டு நல்லது என்று கண்டார். அப்போ அவருடைய ஒரு பெரிய திட்டத்தில் இந்த திட்டம்தான் தனக்கு பிள்ளைகளை ஏற்படுத்தும் திட்டம், பிள்ளைகளை உருவாக்கும் திட்டம். அதுக்கு தான் இந்த பூமியை ஹி ரெப்ளனிஷ்ட் த எர்த். அந்த பூமி பல காலமாய் அவர் படைத்து வச்சிருந்தாலும் அதை திரும்ப சீர்படுத்தி மனுஷ வாழ்வுக்கு ஏற்றதாய் மாற்றினார். அதுதான் ஆதியாகமம் 1 இருக்கிற சரித்திரம், சிருஷ்டிப்பின் சரித்திரம். அப்போ அதை செய்யும் பொழுது ஒவ்வொன்றை செஞ்சுட்டு அது அவருடைய பிளான் படி இருக்கிறது. அது நல்லது, குட் 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 என்று சொல்லிட்டே வந்தார். அதே மாதிரி ஆதாம படைச்சாச்சு. ஆதாம் ஒரு மனிதன் இருக்கிறான் இப்பொழுது பூமியில. அவனை பார்த்துட்டு சொல்றாரு, அவன் குட், அவனுடைய படைப்பு கரெக்டானது, பட் அவனுடைய தனிமை நல்லதல்ல. அல்லேலூயா. அது அவருக்கு ஏற்கனவே திட்டம்தான். எங்கேயோ போய் ஒரு திரும்ப மண்ணை கையில் எடுத்து அடுத்த ஒரு ஏவாளை உண்டு பண்ணல. அவனுக்குள்ள இருந்தே ஒரு விலா எலும்பை எடுத்து ஏவாளை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய ஏற்கனவே உள்ள திட்டத்துக்குள்ளே அது மறைந்து இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு கணவன் மனைவி என்று சொல்லி அவர் அந்த முதல் விவாகத்தை நடத்தி வைத்தார். ஏன் விவாகத்தை நடத்தினா சொல்றேன், அவர் தான் அவளை கொண்டு வந்தார் அவனிடத்திலே, அவன் ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி தேவனுடைய ஒரு பெரிய நோக்கம். நான் இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்க பார்த்தீங்கன்னா 3 வசனங்களில் உங்களுக்கு அது தெளிவுபடும். முதலாவது, கர்த்தர் விவாகத்தை உண்டு பண்ணின நோக்கம் அந்த பெரிய நோக்கத்தை சொன்னேன். அதில் உள்ள உள்கட்டத்தை சொல்லும்போது, மனுஷன் தனிமையாக இருக்கக்கூடாது. தனிமையில் அவனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவன் பலுகி பெருகணும், சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஸோ அதனால தான் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொன்னார். அந்த தனிமை என்கிற வார்த்தையே ரொம்ப ஆழமானது. சும்மா சரீரப்பிரகாரமாய் தனியாக இருப்பதை மட்டும் அது குறிக்கலை. உள்ளத்தின் தனிமை, அவனுடைய ஆவியில் உண்டாயிருக்கிற தனிமை, இது எல்லாமே அவனுக்கு சரியில்லை. அவனோடு ஒரு ஏற்ற துணை இருக்கணும்.
அவனுடைய ஆவிக்கு அவ துணை நிற்கணும், அவனுடைய ஆத்மாவுக்கு அவ துணை நிற்கணும், அவன் சரீரத்துக்கும் துணை நிற்கணும். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் அந்த விவாகத்தை ஏற்படுத்தினார். ஸோ விவாகம் என்று சொல்லும் பொழுது இருவரும் ஒருவர் தம்மில் ஒருவர் திருப்தி உள்ளவர்களாய், மகிழ்ச்சி உள்ளவர்களாய், மன நிறைவு உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அதனால் தான் அவர்கள் ஒன்றாய் இருப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர்களுக்குள் ஒரு 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 கசப்பு, ஒரு பிரிவினை, அந்த இதே இருக்கக்கூடாது. ஒற்றுமையா இருக்கணும், மிகவும் ஒருமனமா இருக்கணும், அதான் ஒன்றா இருப்பார்கள் என்று சொன்னார். கணவன் மனைவிகளே, இதை புரிந்து கொள்ளணும். அப்படி வாழ்ந்தால்தான் உங்க விவாகம் வெற்றி, தேவ நோக்கம் அங்கே நிறைவேறும். அல்லேலூயா. இரண்டாவது மல்கியா 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. இப்போ இங்கே சொல்லி இருக்கிறது, நான் முதல்ல சொன்ன அதே விஷயம்தான். தேவனுடைய பெரிய நோக்கம் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகணும். அந்த சந்ததி தான் தேவனோட வாழ முடியும். தேவபக்தி இல்லாத ஒரு சந்ததி தேவனோடு நித்தியத்தில் வாழ முடியாது. அப்போ ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை ஆரம்பத்திலிருந்தே அவர் உருவாக்க விரும்பினார். ஒன்று கூட தவறி போகக்கூடாது. ஒருவனும் கெட்டு போவது பிதாவுக்கு சொல்லுங்க சித்தமல்ல. அதனால ஆரம்பத்திலிருந்தே அவருடைய நோக்கம் அதுதான். அதனாலதான் ஒரு ஆதாம் ஒரு ஏவாள், அவங்களுக்கு பிள்ளைகள், தலைமுறைகள் தலைமுறைகள். அப்போ என்ன விரும்பினார்? இந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு என்னை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், அந்த பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்னை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இப்படி தொடர்ந்து ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த பூமியில உருவாகணும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நோக்கம். அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நாமும் விவாகமான அத்தனை பேரும் சிந்திக்கணும், பிள்ளைகளை பெற்று தேவ பக்தி உள்ள சந்ததியா உருவாக்கணும் என்பதுதான் தேவ நோக்கம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகளை அந்த கண்ணோட்டத்தில் வளர்த்தி கொண்டே வரணும். ரெண்டாவது தான் கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் அது உலக வாழ்க்கைக்கானது. ஆனால் நித்தியத்துக்கானது அந்த பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களாக உருவாகி வரணும். அது தேவனுடைய பெரிய திட்டம். அதுல தான் அந்த திட்டத்துக்குள்ள அந்த பிள்ளைகளை நம்ம அந்த நோக்கத்தோட வளர்க்கணும். அல்லேலூயா. அதுக்காக பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். ஸோ தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவது. மூன்றாவது வசனம் 1 பேதுரு 3:7, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராத படிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இங்கே ஒரு முக்கிய விஷயம், நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கணும். நீ தனிமையா இருக்கக்கூடாது, நீ தேவபக்தி உள்ள சந்ததியை பெறணும். அடுத்தது, நீ நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும். எக்காலம் தொனிக்கும் பொழுது நீயும் உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உன் சந்ததி முழுவதும் ஒரு இமை பொழுதில் அங்கே ஆகாயத்தில் கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பெரிய நோக்கம். இந்த 3 வசனங்களில் தேவனுடைய இந்த பெரிய நோக்கம் அழகாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இனி நடைமுறையாகவும் இந்த விவாகம் சம்பந்தப்பட்ட சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது குறிப்பாக, எவர்களுக்குள் விவாகம் நடக்கலாம், எவர்களுக்குள் விவாகம் நடக்கக்கூடாது, அதை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். முதலாவது, ஒரு ஆண் ஒரு பெண் இவர்களுக்குள் விவாகம் நடக்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண் இவர்களுக்குள் விவாகம் நடக்கலாம். தேவன் ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் விவாகத்தை நடத்தின பொழுது ஒரு ஆண் ஆதாம், அவனுக்கு ஒரு பெண் ஏவாள். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவன் விவாகத்தை நடத்தி வைத்தார். ஆதியாகமம் 2:22, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா.
ஒரு ஆணுக்கு ஒரு பெண். பொதுவாக பைபிள்ல விவாகத்தை பற்றி நிறைய உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எப்படி எது செய்யணும், எது செய்யக்கூடாது, விவாகத்தை பற்றி. ஆனால் விவாகம் நடந்த நிகழ்ச்சி என்பதை பார்க்கும் பொழுது ஓரளவு ஈசாக்கினுடைய விவாகம்தான் அந்த பெண் பார்க்கும் படலம் அது கொஞ்சம் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு கான்ட்ராஸ்டாக அல்லது எதிர் பக்கமாக சிம்சோன் தனக்குத்தானே தேடிக்கொண்ட அந்த காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது. இதல்லாமல் அந்த விவாக நிகழ்ச்சி என்று சொல்லி நாம் பார்க்க முடியல. ஆனால் உபதேசங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று அந்த சம்பவங்களையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இதில் ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் விவாகம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுதும், ஆதாம் என்கிற ஆணுக்கு ஏவாள் என்கிற பெண், அதே போல ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்தான். ஒரு ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காள். ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7:2, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன். ஆதியாகமத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி, ஒரு மனுஷிக்கு ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருந்தது. இங்கே ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன். இதுதான் தேவனுடைய திட்டவட்டமான ஒழுங்கு. விவாகம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்க வேண்டும். ஒரே பாலினத்துக்குள் விவாகம் நடக்க கூடாது. ஏற்கனவே முதல்ல சொன்ன பாயிண்ட்லே அது நமக்கு திட்டமாக தெரிகின்றது. இருந்தாலும் இக்காலத்தின் சூழ்நிலைக்காக சில விஷயங்களை கொஞ்சம் விளக்கமாய் கூறுவதும் அவசியம் என்று காண்கிறேன். அப்போ ஒரே பாலினம் ஆணும் ஆணும் விவாகம் செய்யக்கூடாது, பெண்ணும் பெண்ணும் விவாகம் செய்ய கூடாது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. ஒரு ஆண் பெண்ணோடு வாழ்வது போல ஒரு ஆண் ஆணோடு வாழக்கூடாது, அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. ஒரு பெண் ஒரு ஆணோடு வாழ்வது போல ஒரு பெண் மற்றொரு பெண்ணோடு வாழக்கூடாது, அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. லேவியர் 18:22 சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும், அந்த பட்டியல் தொடர்கிறது, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அல்லேலூயா. இங்கே சொல்லி இருக்கிறது ஆணோடு ஆண், அதுதான் இந்த ஆண் புணர்ச்சிக்காரர் என்று சொல்லி இருக்கிறது. பெண்ணோடு பெண், அதுவும் இதிலே சேர்ந்த ஒரு பொருள் தான். இவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. அப்படி என்றால் அவர்கள் தேவன் விரும்பாத காரியத்தை செய்கிறார்கள், தேவனுக்கு அது அருவருப்பானது, தேவனுடைய பார்வையில் அது பாவம். அது பாவம். இட் இஸ் a sin and it is an abomination before the eyes of the God. இதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு மனுக்குலம் ரொம்ப வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறது. அது பரவி பரவி உலகத்தின் எல்லா பகுதிகளையும் ஆட்கொள்ள பார்க்கிறது. தேவ மக்கள் வேத வசனத்தில் வேர் ஊன்றினவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் அசையக்கூடாது. தன் சரீரத்தில் தானே இன்பம் காணுகிற எந்த ஆணும் எந்த பெண்ணும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அதான் சுய புணர்ச்சிக்காரர்கள் சொல்லியிருக்கு.
ஆகையினாலே வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் இவைகளில் கவனம் கொள்ள வேண்டும். உலகத்தில் மாம்சீகத்தில் சில இன்பங்கள் இருக்கின்றன. ஆனால் தேவன் தருகிற பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி என்பது விலை மதிக்க முடியாதது. அல்லேலூயா. இந்த மாம்சீகத்தில் மாம்சத்தினால் உண்டாகக்கூடிய உறவின் இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவைகள். அவைகள் நம்மை திருப்திப்படுத்தாதவைகள். ஆனால் தேவன் அருளுகின்ற பரிசுத்தமான தூய நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லுவது நாம் இதுவரை அனுபவித்ததில்லை. ஆனால் அனுபவிக்க போகிறோம். அதற்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான இன்பங்களும் ஈடாகாது. அவைகள் வெறும் தூசுகள். அல்லேலூயா. இந்த தூசுகளுக்காக அந்த பேரின்பத்தை, நித்திய மகிழ்ச்சியை ஒருவரும் இழந்து போகக்கூடாது. இங்கே சிற்றின்பம் அனுபவித்து விட்டு, மாம்சீக இன்பங்களை அனுபவித்து விட்டு, கடைசியில அக்கினி கடல்ல போய் அங்கே அவியாத அக்கினி, சாகாத புழு, அந்த பயங்கரத்துக்குள் நித்திய காலமாய் சதாகாலமும் வாதிக்கப்படுவது அது நல்லதா? அது உங்களுக்கு வேண்டுமா? அல்ல இந்த உலகத்தில் இந்த அவசியமில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறதை விட்டு விலகி கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் நல்லொழுக்கமாய் வாழ்ந்து நம்முடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு, அதனால் இயேசுவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு சேர்க்கப்பட்டு நித்திய காலம் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைகள் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை நிறைவேறப்பட்டு கர்த்தருக்குள் மகிமையாய் மாட்சிமையாய் இருப்பது நல்லதா? அல்லேலூயா. அந்த மோட்சம், நரகம், பரலோகம், பாதாளம், இதை குறித்த சிந்தை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த கேட்டுக்கு, பாதாளத்துக்கு, அக்கினி கடலுக்கு போகிற வழி வாசல் விசாலமாய் திறந்து கிடக்கிறது. ஆனால் அந்த பரலோகத்துக்கு, மோட்ச பட்டணமாகிய புதிய எருசலேமுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கவுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த கட்டுப்பாடுகளுடன் நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டபடி இந்த மாம்சத்திலே சுகத்தை அனுபவிக்க விரும்பக்கூடாது. ஆரம்பத்திலே அதுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. வாலிபத்திலிருந்தே பிள்ளைகள், தம்பிமார் கவனமா இருக்கணும். பெரியவர்கள் எந்த முதிர் வயதானாலும் சரி, எல்லாருமே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரிங்க, இப்போ இந்த மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமே விவாக பந்தம். அடுத்தது, மனிதன் மிருகத்தை, பறவையை, மச்சங்கள் அல்லது மீன்களை, ஊரும் பிராணிகளை விவாகம் பண்ணக்கூடாது. அவைகளோடு ஒரு வாழ்வின் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம், யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது. அது அருவருப்பான தாறுமாறு. அல்லேலூயா. ஒரே வார்த்தையில் the whole animal kingdத்தை வைத்து சொல்லி இருக்கிறது. எந்த மிருகத்தோடும் மனுஷன் மாம்சீக உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக ரொம்ப நடந்து கொண்டு இருக்கிறது. மிருகங்களை தங்கள் வாழ்க்கை துணை போல வைத்துக்கொண்டு கெட்டவிதமாய் நடக்கிறார்கள் நிறைய பேர். எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது, பல வருஷங்கள், நான் இந்த ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஒரு ஜனவரி 1ஆம் தேதி ஹிந்து பத்திரிகையில் முன் பேஜில் வந்த செய்தி, படத்துடன் வந்த செய்தி, ஒரு பெண் ஒரு டால்பின் மீனை விவாகம் செய்து கொண்டாள் என்று. பல வருடங்களுக்கு முன்பு வந்த செய்தி. அப்போ உலகத்தில் எந்தெந்த காரியம் நடக்கக்கூடாதோ எல்லாம் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் ரொம்ப தெளிவாக நான் இதை சொல்லுகிறேன். எந்த ஒரு மிருகத்தோடு, பறவையோடு, மீன்களோடு, பிராணிகளோடு இந்த மாதிரி உறவுக்கு இடமே கர்த்தர் கொடுக்கல. அதெல்லாம் தடை செய்யப்பட்ட, தேவனால் தடை செய்யப்பட்டது, தேவனுக்கு அருவருப்பானது என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் விவாகம் செய்யலாம். அடுத்தது, இதே விஷயத்திலே வாழ்க்கை துணை உயிரோடு இருக்கும்போது மறுமணம் செய்யக்கூடாது.
வாழ்க்கை துணை உயிரோடு இருக்கும்போது இன்னொருவருடன் வாழக்கூடாது. டைவர்ஸ் பத்திரம் பெற்றிருக்கலாம், பெறாமல் இருக்கலாம், அது உலகத்துக்குரியது. தேவன் அதை அனுமதிக்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இது வேத வசனம், இயேசு கிறிஸ்துவின் திட்டவட்டமான போதனை. ஆகவே அதை உள்ளபடியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உள்ள அரசாங்கங்கள் மனுஷ வாழ்வின் சூழ்நிலைகளை பார்த்து அவர்களுக்கு சில அனுமதிகளை வழங்கும். அதுல ஒன்றுதான் டைவர்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கிறது. ஆனால் ஆதி முதலே தேவன் இதை விரும்பவும் இல்லை, அதை இன்று வரை தேவன் அங்கீகரிக்கவும் இல்லை. அல்லேலூயா. எனவே வாழ்க்கை துணை கணவன் மனைவி உயிரோடு இருக்கும்போது மறுமணம் செய்யக்கூடாது. கணவன் அல்லது மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொருவருடன் வாழக்கூடாது. அப்படிப்பட்ட மறுமணங்களை சபை மூலம் நடத்தி வைப்பது இல்லை. உங்கள் வாழ்க்கை துணை உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொரு விவாகம் செய்வதை சபையும் அனுமதிக்கிறதில்லை. ஏனென்றால் தேவன் அனுமதிக்கிறதில்லை. எனவே சபையின் மூலம் அப்படிப்பட்ட விவாகங்கள் நடத்தப்படுவது இல்லை. பல வசனங்கள் இதற்கு ஆதாரம் இருந்தாலும் இயேசு சொன்ன ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 19வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை திட்டமாய் கவனியுங்கள். மத்தேயு 19:9, ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவளாயிருப்பாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ரொம்ப கிளியரா இயேசு சொல்லி இருக்கிறார். நீ வேசித்தன முகாந்தரம் என்ற ஒன்று தவிர்த்து மற்றபடி எந்த காரணத்தினாலும் மனைவி தள்ளிவிடக்கூடாது, புருஷனை விட்டு நீ பிரிந்து போகக்கூடாது. மனைவி பிள்ளை பெறல, அதனால இவளை வச்சுட்டு நான் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்றேன், பைபிள் அதை அனுமதிக்கவில்லை. உலகம் சமுதாயம் அதை அனுமதிக்கும். பாவம் பிள்ளை இல்லாம இருக்கனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடட்டுன்னு சொல்லிட்டு பைபிள் அப்படி அனுமதிக்கல. ஈசாக்கு ரெபெக்காள் 20 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளுக்காக ஜெபம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் 2 இரட்டை பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் ஆபிரகாம்கிட்ட கேட்டிருக்கலாமே, ஐயா உங்க கையில தான் நான் முழு பொறுப்பையும் கொடுத்திருந்தேன், நீங்க தான் எனக்கு பெண்ணு பார்த்து வச்சீங்க, நான் ஒரு ஆலோசனை கூட சொல்லலை, என் விருப்பத்தை கூட தெரிவிக்கல. பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு 20 வருஷமா பிள்ளை இல்லை. நீங்க கூட ஆகார கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ராவா கேத்தூரால கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நான் ஒன்று பண்ணிக்கிட்டுமா என்று கேட்ட அந்த தகப்பன் என்ன பதில் சொல்ல முடியும்? ஓகேன்னு தான் சொல்லியிருக்க முடியும் அன்னைக்கு. ஆனால் இந்த ஈசாக்கை பாருங்கள், அந்த நாட்களிலே அவன் அதிலே தெளிவுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆகையினாலே நான் சொல்லிட்டேன், தேவ நோக்கத்துக்குள் வந்த பிள்ளைகள் நாம் தேவனுக்கு பிரியமாய்த்தான் நடக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த வேசித்தன முகாந்தரம்னு ஒன்று இருக்கு, அதுவும் அது சரியாக நிரூபிக்கப்பட்டிருக்கணும். இல்லாம சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சந்தேகம் வந்துருச்சு, அதெல்லாம் ஆகாது. அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ அதில் உள்ள விளக்கத்தையும் சொல்லிடுறேன். மத்தேயு 19:4ஆம் வசனத்திலிருந்து கவனியுங்கள். அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இயேசு கொடுத்த விளக்கமாக்கும். எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. அங்கிருந்தே சொல்றார், எப்பா ஆதியில மனுஷனை உண்டாக்கினவர் ஒருத்தனை ஆணாட்டும் ஒருத்தைய பெண்ணாட்டும் உருவாக்கினார், அதை நீ மனசுல வச்சுக்க. உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்,
அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அதுல ஒரு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, அப்ப அந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் ஒன்றா இருக்கணும், ஒரு ஆணோடு ரெண்டு பெண்கள் ஒன்றா இருக்க முடியாது. அதான் அந்த விளக்கத்துக்கு கொண்டு வருகிறார். பாத்தியா, ஆதியிலே ஆண்டவர் ஒரு ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அந்த ஆணும் பெண்ணும் ஒன்றாயிருப்பார்கள்னு அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலே அவர் சொன்னாரு. இதை எழுதி வச்சிருக்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல. நீ வாசிக்கவில்லையா? அதிலே உனக்கு அடிப்படை புரியணுமே. இனி தொடர்ந்து கர்த்தருக்கு வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிற படியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அல்லேலூயா. இயேசு சொன்ன அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர்கள் பிரியவே கூடாது. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆண் ஒரு பெண் தேவனால் இணைக்கப்பட்டார்கள். இனி உயிர் உள்ளவரை அவர்கள் இருவரும் பிரியக்கூடாது, மனுஷன் பிரிக்க கூடாது. அல்லேலூயா. அது பெற்றோரா இருக்கட்டும், மாமனார் மாமியாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவங்க ஒரு கொஸ்டின் போடுறாங்க 7ஆம் வசனத்துல. அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அப்ப அவங்க ஒரு கொஸ்டின் போடுறாங்க, நீங்க இப்படி சொல்றீங்களே இயேசுவே, அப்ப ஏன் எங்களுக்கு மோசே ஒரு அனுமதி எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு? நீ யாராவது உன் மனைவியை தள்ளி விடணும்னா சும்மா விரட்டி விடாத, ஒரு தள்ளுதற் சீட்டை கொடுத்து விடு. அதான் டைவர்ஸ் சர்டிபிகேட், தள்ளுதற் சீட்டு. ஒரு டைவர்ஸ் பத்திரத்தை எழுதி கொடுத்து விடு. அப்படி அவர் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாரே. அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? 8ஆம் வசனம். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப மோசே இப்போ உள்ள கவர்மெண்ட்ஸ் மாதிரி அரசாங்கங்கள் மக்கள் மெஜாரிட்டி எதை விரும்பி எப்படி போறாங்களோ அதுக்கு சட்டங்களை அமைச்சு கொடுப்பாங்க. அப்படித்தான் அரசாங்கங்கள் நடக்கிறது. அப்ப அன்றைக்கு மோசையும் இந்த விஷயத்துல என்ன பண்ணி இருக்கிறாரு? உங்க இருதய கடினம், ஒருத்தியோடு வாழ முடியல உனக்கு, நீ சும்மா அவளை தள்ளி விடுறதும் அடுத்தவளை சேர்த்துக்கிறதும் இது பெருகி போய் நிறைய பேருடைய வாழ்க்கை மிக கஷ்டத்துக்குள் ஆனதுனாலதான் இப்படி ஒரு சிஸ்டத்தை அவர் உனக்கு அனுமதிச்சார். மற்றபடி ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அல்லேலூயா. இவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இயேசு கிறிஸ்து தெளிவா போதிச்சிருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகள் இதை கடைபிடிக்கணும், இதுபடி வாழணும். இதுல சிலருக்கு சில கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் அந்த கஷ்டத்தை சுமந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் வசனத்தை கீழ்ப்படுகிற உங்களுக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. ஓகே, மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளிவிடுதல்னா இந்த மாதிரி மனைவியை தள்ளி விடுறது, புருஷனை விட்டு விலகிறது, பிரிகிறது, டைவர்ஸ் பண்றது, இதான் தள்ளி விடுதல். இந்த தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எனவே இந்த விஷயத்தில் பழைய ஏற்பாட்டிலே மல்கியாவிலே தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் போதித்திருக்கிறார். நான் தள்ளி விடுதலை எப்பொழுதும் வெறுக்கிறேன். அதைத்தான் இயேசு மத்தேயு 19 சொல்றார். ஆதி முதலே தேவனுடைய நோக்கமும் திட்டமும் ஒரு மனிதன் ஒரு மனுஷி கணவன் மனைவியாய் விவாக பந்தத்தில் இணைக்கப்படணும், மரணம் வரை அவர்கள் ஒன்றாய் இருக்கணும். அல்லேலூயா. ஒன்றாய் வாழணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது நாம் எல்லாருக்குள்ளும் அடுத்த தலைமுறைகளுக்குள்ளும் ஆழமாய் பதிந்து இருப்பதாக. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சில விளக்கங்களை கொடுப்பதையும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம்
10 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 10 வசனத்திலிருந்து, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிட கூடாது. அல்லேலூயா. ரொம்ப திட்டமா சொல்றார். நீ ஒருவேளை ஒரு அவசரத்தில் பிரிந்து சென்றிருந்தா கூட மறுமணம் செஞ்சிராத. திரும்ப அந்த புருஷனோடு சேர வகை பார். திரும்ப அந்த மனைவியோடு சேர்ந்து வாழ வகை தேடு. ஒப்புரவாகு என்று தெளிவாக சொல்லுகிறார். அடுத்து 12ஆம் வசனம், மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதி இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். நீங்கள் ஒருவர் ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்கள் வாழ்க்கை துணை ரட்சிக்கப்படவில்லை. அதனால நீங்க தள்ளிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் அவிசுவாசியா இருக்கிறார் அல்லது அவள் அவிசுவாசியா இருக்கிறாள் என்றாலும் ஒன்றாய் வாழுங்கள். அவ்வளவு தூரம் விவாக பந்தம் உடையக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறதை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இனி அடுத்ததாக, துணை, வாழ்க்கை துணை மரித்தால் மறுமணம் செய்து கொள்ளலாம். வாழ்க்கை துணை மரித்தால் மறுமணம் செய்து கொள்ளலாம். அதை சபை மூலமாகவே நடத்தி வைக்கலாம். சபை மூலமாகவே நடத்தி வைக்கலாம். அதற்கு வயது வரம்பு இல்லை. அதற்கு வயது வரம்பு இல்லை. அதே நேரம் தங்கள் பிள்ளைகளின் வாழ்வின் நிலைகளை புரிந்து தகுந்த ஏற்பாடுகள் செய்து செயல்பட வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொன்னா டைம் போயிடும். 1 கொரிந்தியர் 7:39-40, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். இங்கே ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷன் மரித்து போனார், நீ மறுமணம் செய்யலாம், உனக்கு விடுதலை. ஆனாலும் நீ நான் தொடர்ந்து விதவையாகவே இருக்கிறேன் என்று முடிவெடுத்தால் அதுவும் நல்லது என்று வசனம் சொல்லுகிறது. அது உங்கள் உரிமை, உங்கள் நிலைமைகளுக்கு அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு. ஆனால் கண்டிப்பா பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய மறுமணத்தினாலே அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை எல்லாம் புரிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்து, சொத்து விஷயமாய், பண விஷயமாய், அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை விஷயமாய் இவைகளை கவனித்து போதகரிடம், பெரியவரிடம் ஆலோசனைகள் கேட்டு சரியான முறையில் செயல்பட்டால் தப்பில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதுல இன்னொரு விஷயம், விவாகம் விலக்கி வாழ அழைக்கப்பட்டவர்கள். செலிபசி என்று ஒன்று இருக்கிறது. விவாகம் வேண்டாம், விவாகம் விலக்கி வாழுகிறேன் என்பது, அதுவும் பைபிள்ல நமக்கு அந்த சத்தியத்தில் இடம் இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நாபகன் போன்றவர்கள் எல்லாம் விவாகம் விலக்கி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது தேவனால் அருளப்பட்ட வரம் என்று 1 கொரிந்தியர் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. விவாகம் பண்ணி வாழ்வதும் ஒரு வரம் என்று தான் அங்கே சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7 விவாகம் பண்ணாமல் வாழ்வதும் ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யாருக்கு எந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வரத்தின் நிலையிலே நீ வாழ வேண்டும். உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீ உறுதிப்படுத்தி
முன்னே செல்வாயாக. அல்லேலூயா. ஏன்னா தேவனால் விவாகம் இன்றி வாழ்வதற்கு வரம் அருளப்பட்டவர்கள் கடைசி மூச்சு வரை அதுல வெற்றியா அழகா வாழ முடியும். அல்லேலூயா. சிலருக்கு விவாகம் பண்ண வேண்டும் என்ற வரம் உன் தலையின் மேல் இருக்கும் பொழுது நீ பண்ண மாட்டேன்னு சொன்னா உன்னால வாழ முடியாது. அதே மாதிரி விவாகம் வேண்டாம் என்கிற வரம் உன்மேல் இருக்கும் பொழுது நீ போய் விவாகத்துக்குள்ள போனீன்னா உனக்கும் கஷ்டம், உன்னால அந்த பார்ட்னருக்கும் கஷ்டம். அதனால அந்த வரத்தை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 7 அழகாய் நீங்கள் கவனமாய் படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். முன்னையெல்லாம் நாம நினைக்கிறது விவாகம் வாழாம இருக்கிறதுக்கு தான் வரம்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. நல்லா கூர்ந்து படிச்சு பார்த்தா இதுவும் ஒரு வரம் தானா. விவாகமாகி கணவன் மனைவி சாகும் வர வாழ்வதும் என்னது தானா, ஒரு வரம் தான். அல்லேலூயா. எந்த வரம் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த வரத்திலே நீங்கள் செயல்படணும். சரி, இனி அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வருகிறேன். விவாகத்தில் தேவ நோக்கத்தை சொன்னேன். அடுத்தது எவருக்குள் விவாகம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இனி 3வது, விவாகம் பண்ண தகுதிகள் என்ன. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் விவாகம் பண்ணலாம் என்பதை நாம் பேசினோம், வசனத்திலிருந்து சொன்னேன். அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் கூட சில தகுதிகளும் இருக்கின்றன. அதை குறித்து அதிலே முதலாவது, ஒரு ஆணாக இருக்கணும், இல்லாவிட்டால் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அது முக்கியம். ஒரு ஆணாக இருக்கணும், சரீர பிரகாரம் ஒரு ஆணாக இருக்கணும், அல்லது ஒரு பெண்ணாக இருக்கணும். அதான் விவாகத்துக்கு ஒரு தகுதி. ஸ்தோத்திரம். அன்னகர்கள், சரீரத்தில் அன்னகர்கள் விவாகம் செய்வது பற்றி பைபிள்ல இல்லை, செய்ய வேண்டாம். ஏன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பின் திட்டமே அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே ஒரு ஆண் சரீரத்தில் ஒரு ஆணாக, முழு ஆணாக இருக்கணும், அல்லது ஒரு முழு பெண்ணாக இருக்க வேண்டும். சரி, அடுத்தது நாட்டு சட்டப்படி ஆண் 21 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், பெண் என்றால் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். பூர்த்தின்னா என்னது? பிறந்த நாளிலிருந்து கணக்கு போட்டால் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். இந்த பர்த்டேயோட 15 வயசு நிறைவாகி விட்டது. அப்படிதான். சில 18 தொடங்கினது இருக்கட்டும், முடியட்டும், பொறுமையாக இருங்க. 21 தொடங்கினது நல்லது, அது முடியும் மட்டும் 1 வருஷம் எப்படி இருங்க, பொறுமையா இருங்க. தொடங்கிட்டுன்னு இல்லை, பூர்த்தி ஆகணும். அது மிக முக்கியம். இல்லைன்னா அரசாங்க சட்டத்தின்படி நீங்க குற்றவாளி. ஒரு மைனர் பெண்ணை கல்யாணம் பண்ணினீங்க, இல்லை மைனர் ஆணோடு கல்யாணம் ஆனீர்கள் என்று பெரிய குற்றமாகிவிடும். அதுக்கு தான் நாங்களும் சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டு வாங்கி செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பொதுவாக நான் போடுற இந்த இடை வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். பொதுவாக ஆண் மூத்தவராக இருத்தல் நல்லது. பொதுவாக நல்லது போன்ற வார்த்தைகள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுகளில் அர்த்தம் உள்ளவைகள். பொதுவாக ஆண் மூத்தவராக இருத்தல் நல்லது. ஆதாம் முதலில் உருவாக்கப்பட்டார், பிறகு அவருக்காக ஏவாள் உருவாக்கப்பட்டாள். யார் மூத்தவர்? ஆதாம் மூத்தவர். ஆபிரகாமுக்கு 100 வயசாகும்போது சாராளுக்கு எத்தனை வயது? 90 வயசு. யார் மூத்தவர்? சந்தேகமா இருக்கோ? இந்த கணக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு வாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஆபிரகாம் மூத்தவர். அதனால தான் சொல்றது பல விஷயங்களில் சைக்காலஜிக்கலி என்று பல விஷயங்கள்ல இது நல்லது, அதுதான் கட்டாயம் என்று சொல்ல வரவில்லை. சரி, இனி ஒரு விசுவாசியை விவாகம் செய்ய வேண்டும். ஒரு விசுவாசி விவாகம் செய்யும் பொழுது இதையும் ஒரு தகுதியாக பாருங்கள். ஒரு விசுவாசியை விவாகம் செய்யணும். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ கல்யாணம் என்று வரும்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசியாய் இருக்கிறீங்க. அந்த அனுபவம் உள்ள ஒருவரை நீங்கள் விவாகம் செய்து கொள்ளுங்கள். சபையும் அப்படித்தான் செய்து வைக்கும்.
உங்களுக்கு ஒரு அவிசுவாசியான ஒருத்தரை நீங்க கல்யாணம் பண்றதுக்கு சபை நடத்தி வைக்காது. ஆகவே விவாகம் என்று சொல்லும் பொழுது அந்த தகுதியிலே இதையும் கவனிக்கணும். மற்றுள்ள தகுதிகள், படிப்பு ஒத்திருக்கணும், வேலை ஒத்திருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லாத விஷயங்கள். தேவன் உனக்கு நியமித்த நபர் யார், அதுதான் முக்கியம். ஜாதி பார்க்க கூடாது. சிலருக்கு இந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க. எல்லா ஜாதியில் இருக்கிறவர்களும் மனிதர்கள் தான், ஒரே தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான், ஒரே ஆதாமின் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. ரத்தம் தேவை. பிளட் டொனேட் பண்ணுவீர்களான்னு கேட்டா ஜாதி பார்த்தா பிளட்டு வாங்கி அடைப்பான். எந்த ஜாதிக்காரனுடைய பிளட்டையும் வாங்கி அடைச்சி எழும்பி வந்துருவாப்புல, புறம் வந்து ஜாதி பார்த்துட்டு நிற்பாப்புல. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயங்கள். ஜாதின்னு சொல்றது பைபிள்ல ஜாதிகள் என்ற வார்த்தை சொல்லி இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல அர்த்தத்தை பாருங்க, நேஷன்ஸ், தேசங்கள். அன்றைக்கு ஒவ்வொரு ஜனக்கூட்டங்கள் ஒவ்வொரு தேசங்களாய் வாழ்ந்தனால அப்படி தேசங்கள், ஜாதிகள் அப்படி பெயர் வந்துச்சு. இன்னைக்கு குறிப்பா இந்தியாவுக்குள்ளதான் கேஸ்ட், ஜாதிகள் சொல்லும்போது கேஸ்ட், அதுக்கு நிறைய பேர், அதுக்கு உட்பிரிவுகள், அதற்கு பட்டியல்கள், அதை வச்சே பெரிய அரசியல் நடக்குது, என்னென்னமோ நடக்குது, அவசியமில்லாத காரியம். நம்ம விவாகத்துல போய் அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பரலோகத்துல இது அந்த ஜாதி தெரு, இந்த ஜாதி தெருன்னா போர்டு போட்டு தெரு வச்சிருக்கோம் புதிய எருசலேம்ல, ஒரு நாளும் கிடையாது. அல்லேலூயா. சிலர் சொல்றது, ஆபிரகாம் ஜாதி பார்த்தார்ல, இந்த ஜனத்திலிருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண் கொள்ளாமல் என் சொந்த ஜனத்தினிடத்தில் போ என்று சொன்னார் இல்லையா, கர்த்தரும் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கார் இல்லையா என்றால், அது நாம சொல்ற இந்த ஜாதி அல்ல, அது பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. அதாவது தேவன் அற்றவர்கள் கிட்ட போய் நீ பொண்ணெடுக்காத, அதான் அந்நிய ஜாதியோட கலவாயாக என்று சொல்லி இருக்கிறது. புரியுதா? அது இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள வச்சிருக்கிற இந்த கேஸ்ட் சிஸ்டம் அல்ல. அதை வச்சுட்டு இங்க நீங்க தேவையில்லாம தப்பு பண்ணக்கூடாது. அது தேவனை அறியாதவர்கள். அப்போ அபிரகாமின் சந்ததி தேவனை அறிந்தவர்கள், அந்த தேராயின் சந்ததி, ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராயின் சந்ததி தேவனை அறிந்தவர்கள். அதைத்தான் அவர் சொல்றாரே தவிர இந்த ஜாதியும் அந்த ஜாதியும் வச்சு குழப்பக்கூடாது. அல்லேலூயா. சோ ஜாதி பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது விவாக ஏற்பாடு. நாலாவது குறிப்பாக விவாக ஏற்பாடு. ஏற்பாடு, விவாகத்தை ஏற்படுத்துகிற, இந்த பையனுக்கு இந்த பெண் என்று ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொல்ற வசனத்தில் நமக்கு புரியும், ஒரே ஒரு விவாகம் இறுதி மூச்சு வர அதில் நிலைத்திருக்கணும். அப்போ அந்த விவாகம் பார்க்கிறது எவ்வளோ முக்கியம், ஏற்படுத்துகிறது எவ்வளவு முக்கியம். ஸோ அதில் நம்பர் 1 தேவ சித்தம். அதுதான் மிக 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 முக்கியம். தேவ சித்தம். ஆதாமுக்கு தேவனையே உண்டாக்கினார், தேவனையே உண்டாக்கினார். அதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை அறிவது எப்போது? நாளைக்கு பெண்ணு பார்க்க வராங்க, இன்னைக்கு ராத்திரி குடும்பமா உட்கார்ந்து தேவ சித்தம் நடக்கணும், தேவ சித்தம் நடக்கணும், தேவ சித்தம் நடக்கணும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அதெல்லாம் போதாது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளை உங்க கையில தான் வளருது. அது வாலிபத்திலிருந்து வளரும் பொழுதே பெற்றோர் உங்கள் ஜெபங்களில் என் பிள்ளைக்கு அந்த விவாக காரியம் வரும் பொழுது, அதுக்கு இன்னும் வருஷங்கள் இருக்கும், கர்த்தாவே உங்களுக்கு சித்தமானது வாய்க்கணும், அப்படி ஜெபத்தில் வச்சுட்டே இருங்க. உங்க தனி ஜெபங்கள்ல வச்சுட்டே இருங்க. வாலிபர்களும் வாலிபத்தில் வந்தோடனே இந்த விவாகத்தை பற்றின சிந்தை எல்லாம் வரும்போது உடனே வேற சிந்தனைகளுக்கு ஓடாத. நீ இந்த சிந்தனை வந்தா உடனே தேவனிடத்துல, அப்பா உங்களுக்கு பிரியமான நபரை உங்களுக்கு பிரியமான நேரத்தில் எனக்கு செய்து வைங்கப்பா என்று தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டே இரு. எத்தனை வருஷம் அந்த விண்ணப்பங்களை பண்ணுவியோ அவ்வளவுத்துக்கு பரலோகத்திலிருந்து உன் மேல கிருபை இறங்கும். உன் விவாகம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் விவாக வாழ்க்கை மிகவும் மேன்மையாய் இருக்கும். அல்லேலூயா.
அதை விட்டுட்டு அதை போய் ஃப்ரெண்ட்ஸோட பேசி அதை அங்கே பேசி இங்கே பேசி அவன் சரியா இருக்குமா இவா சரியா நீயே போய் கண்டுபிடிக்க போய் பெரிய பெரிய பிரச்சனைகள், கட்டுகள், சிக்கல்கள், கடைசியில் படிப்பை தொலைத்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காம போய் எல்லாமே குழம்பி போகுது. உன் வாழ்க்கையே நீ கெடுக்கிறாய். அது வேண்டாம். தேவ சித்தம் நிறைவேறணும் என்ற ஒரே வார்த்தையிலே நின்று கொள். அல்லேலூயா. இந்த சிந்தனை வரும் பொழுதெல்லாம் ஜபத்துல வை. மற்றவர்களோட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாம். அது கல்யாண வேலை வரும் பொழுது பெற்றோரோட டிஸ்கஸ் பண்ணா போதுமானது. அல்லேலூயா. சோ தேவ சித்தம். ரெண்டாவது, பெற்றோர் சம்மதம். விவாதத்தை ஏற்படுத்துறதுல ரெண்டாவது கவனிக்க வேண்டியது பெற்றோர் சம்மதம். அது ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி முழு பொறுப்பை அந்த தகப்பன் எடுத்து தன்னுடைய மூத்த ஊழியக்காரனிடத்தில் அதெல்லாம் விளக்கமும் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு பெண்ணை கொண்டு வாப்பா என்று சொல்லி அனுப்பினார். ஈசாக்கு அதற்கு காத்திருந்தான். அவன் தேவன் ஏற்படுத்தினதை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பெற்றோர் சம்மதம் என்பது ரொம்ப முக்கியம். பெற்றோரே பார்த்து வைக்க வேண்டும். அதுதான் ஒழுங்கு. பைபிள் படியும் நம்முடைய இந்திய நாட்டு சட்டத்தின் படியும் பார்க்கும் பொழுது பெற்றோரே பார்த்து வைக்கணும். பைபிள்ல ஃபுல்லா நீங்க வசனங்களை எடுத்து பாருங்க, அதுதான் இருக்கு. பெற்றோர் பார்த்து வைக்கணும். பிள்ளைகளுக்கு, பையனுக்கோ பிள்ளைக்கோ விவாகத்தை பெற்றோர் பார்த்து வைக்கணும். அந்த பெற்றோருக்கு பிள்ளையா உன்னை பிறக்க வச்சிருக்கிறார். அந்த பெற்றோர்கள் உன்னை இத்தனை ஆண்டுகள் பாடுபட்டு வளர்த்தி ஆளாக்கி இருக்கிறார்கள். அந்த பெற்றோர் உன்னை ஒரு குடும்பமாக்கி வைக்கணும் என்பது அந்த பெற்றோரையும் உன்னையும் சிருஷ்டித்த தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. அதுக்குதான் அழகா சொல்லி இருக்கு. ஈசாக்குக்கு தகப்பனார் பெண் பார்த்து வைத்தார். அவனுடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்துல. அல்லேலூயா. சிம்சோன் என்பவன் தனக்குத்தானே பெண் பார்த்தான். என் கண்களுக்கு அவள் பிரியமா இருக்கிறார் சொன்னான். அப்பா அம்மா சொன்னா, வேண்டாப்பா, நாங்க உன்னை தரிசனத்தோடு பெற்ற பிள்ளை அப்பா, வேண்டாம், நமக்கு பெலிஸ்தரின் குமாரத்தி வேண்டாம் சொன்னா. இவன் பராக்கிரமசாலி இல்லையா, பெற்றோரை மேற்கொண்டு விட்டான். அப்புறம் பெற்றோர் அவனுக்கு பின்னாலே போனார்கள் என்று பைபிள் சொல்லுது. அந்த பெற்றோர் சந்தோஷத்தோடு சிம்சோனுடைய விவாகத்துக்கு அவனோடு கூட போகவில்லை. மிகுந்த மனம் உடைந்து வேதனையோடு, ஆனா இனி வேற வழி இல்லையே, அவன் வழியில நம்மளும் போவோம், அவ விரும்பினதை நம்ம செய்து வைப்போம் என்று போனார்கள். அந்த நிலைக்கு பெற்றோரை ஒரு பிள்ளைகளும் ஆக்கக்கூடாது. அல்லேலூயா. அது ஆசீர்வாதமா இருந்ததா சிம்சோனுக்கு? எவ்வளவு தாறுமாறாக இருந்தது, எவ்வளவு வேதனை அவன் வாழ்விலே. பெற்றோருக்கு எவ்வளவு வேதனை. ஆனபடியினால் மிக தெளிவாய் இந்த மாதிரிப்பட்ட சிந்தைகளும் இப்படிப்பட்ட தொடர்புகளும் வரும் பொழுது முளையிலே கிள்ளிவிடு. அல்லேலூயா. சரி, இப்போ பெற்றோரே பார்த்து வைக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு அந்த விவாக வயது வரும்போது பார்க்க தொடங்கும் முன் பிள்ளைகளோடு நீங்களும் பேசணும். அந்த பிள்ளைக்கு விருப்பம் என்ன, அந்த பிள்ளை என்ன நினைக்குது, அந்த பையன் என்ன நினைக்கிறான், அதை பெற்றோர் இடம் கொடுங்கள், பேசுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ சில வேளை ரெண்டு விருப்பமும் கொஞ்சம் கிளாஷ் ஆகும். பெற்றோர் விருப்பம் ஒன்றா இருக்கும், பிள்ளைகளோட விருப்பம் இன்னொன்றா இருக்கும். அதெல்லாம் பேசி அதை கர்த்தருடைய பாதத்தில் குடும்ப ஜபத்தில் வச்சு அப்படி ஜெபித்து வரும் பொழுது கர்த்தர் பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து ஒரே ஒரே அந்த இதுக்குள் நடத்திடுவார். கரெக்டா? அல்லேலூயா. ஆகவே இதுவும் பெற்றோர் செய்ய வேண்டிய ஒரு காரியம். பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் பிள்ளைகளுடைய விருப்பத்தை கேட்க வேண்டும். கேட்காம பிடிச்சபடி பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். பிள்ளைகளும் பெற்றோரிடத்தில் மனம் திறந்து தங்கள் விருப்பங்களை சொல்ல வேண்டும். கடைசியில் பெற்றோர் எடுக்கிற முடிவிலே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேலை நாடுகளில் சட்டமும் பெற்றோரும், சில மேலை நாடுகளில் சட்டமும் பெற்றோரும் பிள்ளைகளே தங்களுக்கு துணைகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அது பெற்றோருடைய வேலை அல்ல.
பிள்ளைகள் தாங்களே பார்த்து கொள்ளணும்னு சட்டமும் சொல்லுது. அவங்க சமூக ஒழுங்கும் அப்படியே இருக்கு, பெற்றோரும் அப்படியே ஓகே அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிற மேலை நாடுகளில் இருக்கிறவர்கள் கூட உங்க கையில அந்த உரிமையை தந்திருக்காங்க, சட்டமும் தந்திருக்கு, உங்க பெற்றோரும் தந்திருக்காங்க. ஆனாலும் உன் பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் உன் பெற்றோரிடத்திலும் நீ ஆலோசனை பண்ணி உன் பெற்றோருடைய விருப்பத்தையும் சேர்த்து நீ உனக்கு வாழ்க்கை துணையை தெரிந்து கொண்டால் அது வேதத்தின்படி சரியானது, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா அங்க ஏன் அப்படி அனுமதியும் கொடுக்கறாங்கன்னா, இங்க மாதிரி இந்தியாவில் பெற்றோர் தான் முழு பொறுப்பு. கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளைகளுக்கு தங்களோட சொத்துக்களில் பங்கு கொடுத்து பணங்கள் இதெல்லாம் கொடுத்து ஆதரிச்சு அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறாங்க. அங்க அப்படி கிடையாது. அங்க நீ வாலிபத்தில் நீயே போகணும், நீயே படிச்சு நீ உயர் படிப்பெல்லாம் நீயே படிக்கணும், நீயே வேலை செய்யணும், நீயே சம்பாதிக்கணும், நீயே உன் குடும்பத்தை அமைச்சுக்கணும். இந்தியாவுடைய சிஸ்டம் அப்படி அல்ல. அதனால அங்க அவர்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. பல விஷயங்கள் அதுக்குள் கிடக்கிறது, அதை புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகவே பெற்றோருடைய சம்மதம், பெற்றோருடைய ஒத்துழைப்பு, அது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஓகே, அடுத்தது விவாகத்துக்கு முன் சேர்ந்து பேசுதல், சேர்ந்து பழகுதல், சேர்ந்து சுற்றுதல், இது வேண்டாம். இங்கிலீஷில் பே கோட்டிங் அப்படி சொல்லுவாங்க. மேலை நாடுகளில் இது ஒரு பழக்கம். அவங்களோட பேசி பழகி கூட ஒரு வகையில் சொன்னால் கூட வாழ்ந்தது மாதிரி தான். அப்படி ஆகி இவர் நல்லவரா கெட்டவரான்னு இவ கண்டுபிடிச்சிருவா, அவர் நல்லவளா கெட்டவனு இவர் கண்டுபிடிச்சிருவா, பிறகு கல்யாணம் பண்ணுவாங்களாம். அப்படி பண்ணிட்டு எத்தனை கல்யாணம் இன்னைக்கு உறுதியாக நிற்குது, அத்தனையும் டைவர்ஸில் அங்கே போயிட்டே இருக்கு. அதனால நீ முன்கூட்டி பேசி பழகி அப்படி நடக்கிறது என்பது அநேக தீமைகள் தான் அதில் இருக்கிறதே ஒழிய பெரிய நன்மைகள் இல்லை. ஆகவே நம்ம நாட்டில் இருக்கிற நல்ல கலாச்சாரத்தை பின்பற்றுங்க. கல்யாணத்துக்கு முன்னால பேச்சுவார்த்தைகள், தொடர்புகள், சேர்ந்து சுற்றுகிறது, இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். பொறுமையாயிரு, கல்யாண நாள் வரட்டும், அன்றைக்கு கர்த்தர் உங்களை கைப்பிடித்து வைக்கட்டும். அதுக்கு பிறகு ஒன்றாகவே சுற்றுங்கள், ஒன்றாகவே வாழுங்கள். அல்லேலூயா. அது மட்டும் பொறுத்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி அடுத்ததாக இந்த விவாக என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், விவாக ஏற்பாடுல 1 தேவ சித்தம், 2 பெற்றோர் சம்மதம், 3வது பேசி முடித்தல். பேசி முடிக்கிற விஷயத்திலும் கவனியுங்கள். மாப்பிள்ளை பொண்ணு ஒருத்தருக்கொருத்தர், அந்த வீட்டார், இரு வீட்டார் அறிய வேண்டிய விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே வேளையில் பொருளாசையை வைத்துக்கொண்டு ஒரு விவாக பேச்சுவார்த்தை நடக்கவே கூடாது. வாசிங்க வேகமா, எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. பேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. எனவே விவாக பேச்சுவார்த்தையில பண பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது, பொருள் பேச்சுவார்த்தையே தேவையில்லை. அந்த பொருள் ஆசை, பண ஆசை அந்த உள்ளங்கள்ல இருக்கவே கூடாது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். வசனம் தெளிவா சொன்னதை வாசிக்க கேட்டீர்கள். இந்த டவுரி சிஸ்டம், அது ஒரு ஈவில் சிஸ்டம், தீமையான தப்பான ஒரு பழக்கம். ஸ்திரீதனம் அல்லது வரதட்சணை என்று சொல்லப்படுகிற இந்த டவுரி, இதெல்லாம் பேசவே கூடாது, பேசவே கூடாது. அது மாதிரி பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கி மாப்பிள்ளை வீட்டு கல்யாண செலவை நடத்துறது, அது ஒரு மதிப்பு இல்லை, அது ஒரு கனம் இல்லை. தன் பிள்ளைக்கு தனக்கு இருக்கிறத வச்சு கல்யாண செலவு எடுத்தா போதும், நீ சம்பாதிக்கிறத வச்சு உன் கல்யாண செலவை நீ நடத்தினா போதும். அது பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கக்கூடாது. சில இடத்துல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வாங்குவார்கள் போல இருக்கு. ஏன்னா இந்தியாவில் பல கலாச்சாரங்கள் இருக்குல்ல. எதுவும் தேவையில்லை. ஸ்தோத்திரம். அவரவர் வீட்டு விவாக செலவுகளை அவரவர் பார்த்து கொள்ளுங்கள். அதே வேளையில் தன் பிள்ளைக்கு தான் கொடுக்க நினைத்ததை சந்தோஷமாய் நியாயமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா.
பெற்று வளர்த்தின ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு குடும்பமாகுது, வாழ்க்கை அவர்கள் வாழப் போகிறார்கள் என்று சொன்னால், பெற்றோர்களே அவர்களுக்கென்று நீங்க கொடுக்க நினைத்ததை, உங்கள் சம்பாத்தியத்தில் உள்ளதை, உங்களுடைய முற்பிதாக்களுடைய பூர்வீக சம்பாத்தியங்களில் உள்ளவைகளை, இதையெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அதே வேளையில் நியாயமாக சந்தோஷமாக அதை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சில சூழ்நிலைகளை பார்த்து நான் அடிக்கடி ஒரு எச்சரிப்பு பாயிண்ட் அதில் போடுறது உண்டு. பெற்றோர் எங்கள் காலத்துக்கு பிறகு மூத்தவன் இதை அனுபவிக்கலாம், சின்னவன் இதை அனுபவிக்கலான்னு சொல்லியும் ஒரு சில காரியங்களை தங்களுக்கென்று கருதி வைப்பதும் நல்லது. நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு நாளைக்கு பிள்ளைகளுடைய இடத்துல போய் கையேந்தி நிற்கிறது, பல குடும்பங்கள் அது ஒரு சங்கடமா இருக்கு. அதனால தான் நான் இதை சொல்லுகிறேன், வேறொன்றும் அல்ல. பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளை கல்யாண பேச்சுவார்த்தையில் பிள்ளைகளோ கொடுப்பீங்க, பையனுக்கு என்னென்ன வச்சிருக்கீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. யாராவது சொல்ல விரும்புனாங்கன்னா சொல்லட்டும், நாங்கள் எங்கள் பையனுக்கு இதை எதை வச்சிருக்கோம், அவங்க விரும்புனா சொல்லட்டும். பிள்ளைக்கு நாங்கள் இதை கொடுக்கலான்னு யோசித்திருக்கோம், விரும்புனா சொல்லட்டும். கட்டாயப்படுத்தாதீங்க, வற்புறுத்தாதீங்க. அதை பேச ஆரம்பிக்குமா அங்கே ஒரு டீல் வருது, பிஸ்னஸ் டீல். வேண்டாம். அங்க நீங்க கவனிக்க வேண்டியது, என் பையனுக்கு தேவன் தெரிந்து கொண்ட பெண் இவள் தானா, அதத்தான் முக்கியம். என் பெண்ணுக்கு தேவன் தெரிந்து கொண்ட பையன் இவன் தானா, அந்த நோக்கம்தான் ஃபுல்லா இருக்கணுமே ஒழிய, அதுக்கு அந்த பக்கம் பண நோக்கம், பொருள் நோக்கம், மற்ற நோக்கங்கள் எல்லாம் வேண்டாம். நாம் தேவனை அறிந்த பிள்ளைகள் அல்லவா, இந்த விஷயங்களில் தைரியமான சாட்சிகளாக இருப்போம். அல்லேலூயா. சரி, அடுத்தது அதே இதில் ஏற்பாடு செய்வதில் சபை ஒழுங்கின்படி செய்ய வேண்டும். சபை ஒழுங்க கவனிக்கணும். ஏன்னா நாம் சபைக்கு உட்பட்டவர்கள். நம்மை சபையாய் கூட்டி வைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம வீட்டில் ஒரு விவாகம் சொல்லும்போது சபை அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவாக ஆராதனையினுடைய நாள், நேரம் ஆகியவைகளை சபை போதகருடன் ஆலோசித்து சபையின் முக்கிய கூட்டங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத நாட்களில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு ஒரு நாளை தெரிஞ்சிட்டு இதில் தான் நடத்தணும் அப்படி நிற்காதீங்க. சபைக்கு அதுல ஒரு பங்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வீட்டார் ரெண்டு பேரும் பேசிட்டோம், நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, சபை அதுல இருக்கிறது. அதனால அது சபைக்கும் பாதிப்பு வராம, எப்படி பொண்ணு வீட்டாருடைய சொந்தக்காரங்க வர்றதுக்கு பாதிப்பு இல்லாம, இவங்க எல்லாம் வர்றதுக்கு பாதிப்பு இல்லாம யோசிக்கிறோமோ, அதே மாதிரி சபை ஊழியத்துக்கும் ஒரு பாதிப்பு இல்லாத அளவில் அதை அழகா நாள் குறித்து நேரம் குறித்து செய்யணும் என்பதில் கவனமாக இருங்கள். நாள் பார்த்தல், நல்ல காலம் கெட்ட காலம் பார்த்தல், அது தேவ பிள்ளைகளுக்கு ஆகாது. ஒரே வசனத்தை வாசிக்கிறேன், லேவியராகமம் 19:26. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. நாள் பார்க்க கூடாது, நல்ல காலம் கெட்ட காலம் பார்க்க கூடாது. எல்லாவற்றுக்கும் எஜமானன் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அதனால கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, எந்த நல்ல காரியத்துக்கும் இந்த நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நேரம் கெட்ட நேரம் அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் நமக்கு வசதி படுத்தின நேரத்தில் நம்ம செய்வோம், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆராதனை, விவாக ஆராதனை, விவாக வரவேற்பு போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டிய முறைகள் அல்லது நாம் அதுக்கு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை குறித்தும் போதகரிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு செயல்படணும். சில ஒழுங்குகள் இருக்கின்றன. நாங்கள் எல்லாத்துலேயும் உங்களை கட்டுப்படுத்த விரும்புறதில்லை, உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயராக இருக்கிறோம். அதே வேளையில் சில ஒழுங்குகள் உண்டு, அதை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சு அப்படி செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தது, அரசு சட்டப்படி சபை மூலம் விவாகத்தை பதிவு செய்து கொள்ளணும். ரெக்கார்ட் மிக முக்கியம், பதிவு செய்யணும். விவாக பதிவு இன்றி கூடி வாழ்தல் கூடாது. அதுதான் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்னு இன்னைக்கு உலகம் முழுசும் ரொம்ப பிரபலமா இருக்குது. இப்போ விவாகத்தை அரசாங்கத்தில் பதிவு செய்யாம, சபையில் அதை முறைப்படி பதிவு செய்யாம தாங்களே கூடி வாழ்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு, அப்படி செய்யவே கூடாது. விவாகத்தை பதிவு செய்யணும். அடுத்தது, சபை விஷயத்துல தகுதி சான்றிதழ் பெறுதல்,
சபையில் விவாகத்தை அறிவித்தல் மிக முக்கியம். 3 சபை கூட்டங்களில் விவாக அறிவிப்பு சபைக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது பொதுவான சட்டத்தில் உள்ள ஒழுங்கும் நம்முடைய ஸ்தாபனம் கை கொண்டு வருகிற ஒழுங்கும் ஆகும். 3 சபை கூட்டங்களில் அறிவிப்போம். அதற்கு முன்னரே, அந்த 3 டேட்டுகளுக்கு முன்னரே போதகரிடம் பேசி தகுதி சான்றிதழ் எழுதுவதற்கு, அறிவிப்புகள் எழுதுவதற்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாம் நீங்கள் தந்து ஒழுங்கு செய்து அதை ரெடி பண்ண வேண்டும். அடுத்ததாக சபை ஒழுங்குகளை பற்றி சொல்லும் பொழுது நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அல்லது பெரும்படி காத்திருக்கிறவர்கள், சபை ஆராதனைகளில் ஒழுங்காக பங்கு பெறுகிறவர்கள், சபையில் அங்கத்துவம் மெம்பர்ஷிப் வைத்திருக்கிறவர்கள், சபையிலே நடைபெறுகிற கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள், நன்னடத்தை உள்ளவர்கள், நகை அணியாதவர்கள், இவர்களுக்கு தான் இந்த ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச்சிலே விவாக தகுதி சான்றிதழ் வழங்கப்படும். விவாக அறிவிப்புகள் சபையில் அறிவிக்கப்படும். சபை மூலம் விவாகம் நடத்தப்படும். இது ரொம்ப தெளிவாக தேவ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த தாலி கட்டுதல்னு ஒன்று இருக்கு. மேலை நாடுகளில் மோதிரம் மாற்றுதல்னு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்டவைகள் தேவையில்லை. எந்த ஒரு வெளி அடையாளம் நம்மை காப்பாற்றாது. ஒரு வெளி அடையாளம் நம்மை கணவன் மனைவி என்று உலகத்துக்கு நிரூபிக்காது. ஒரு தாலி யார் வேணாலும் போட்டுக்கலாமே, ஒரு மோதிரம் யார் வேணாலும் போட்டுக்கலாமே, அந்த அடையாளங்கள் அல்ல. மல்கியா 2:14 கர்த்தர் சொன்னார், நானே உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்தில் அது செய்யப்படும் பொழுது கர்த்தர் அங்கே சாட்சி. ஆமென். அதான் சாட்சி. அடுத்தது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல நம்ம பதிவு செய்கிறோம், அது நமக்கு சாட்சி. சரி, இப்போ சபை அங்கத்தினராக இருந்தும், சபையின் அங்கத்தினராக இருந்தும் இப்ப சொன்ன ஒழுங்குகளுக்கு உட்படாமல் வெளியே போய் விவாகம் செய்தால் சபையில் அங்கத்துவத்திலிருந்து அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள். நான் இப்ப சொன்ன ஒழுங்குகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னா டைம் ஆயிரும். உங்களுக்கு யூடியூப் வீடியோல இருக்கும், என்ன திரும்ப வீட்டில் போய் அழகாக கேட்டு பாருங்க ஒவ்வொரு வார்த்தைகள். அந்த ஒழுங்குகளுக்கு மாறாக இந்த சபையின் மூலம் விவாகத்தை நடத்தாமல் வெளியே போய் நீங்க விவாகத்தை நடத்தினீங்கன்னா சபை அங்கத்துவத்திலிருந்து நீங்கள் விலக்கி வைக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இந்த விவாதத்துக்கு மட்டுமல்ல, வேற சில பாவங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டாலும் சபையிலிருந்து விலக்கப்பட வேண்டியது உண்டு. ஒரு முக்கியமான வார்த்தை 1 கொரிந்தியர் 5:11 ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோடு புசிக்க கூடாது, கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நமக்கு வேதம் சொல்லுகிற சத்தியங்கள். சரி, இப்படி சபையிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் சில காலம் தாண்டி அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திருந்தி திரும்ப சபையிலே சேர்த்து கொள்ளப்பட விரும்பி விண்ணப்பித்தால் அதை பரிசீலித்து முறைப்படி சபையில் திரும்ப சேர்த்து கொள்வதும் உண்டு. இதையும் மனதில் கொள்வீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது விவாகம் நடத்துகின்ற முறை. விவாக ஆராதனை சபைக்குள் வைத்து நடத்துவது ரொம்ப சிறந்தது. அதே வேளையில் சிலருக்கு தூரம் மற்றும் சில வசதிகளை கருத்தில் கொண்டு திருமண மண்டபங்களிலோ சொந்த வீடுகளிலோ நடத்தலாம், தடையில்லை. சட்டப்படி காலை 6 மணி தொடங்கி மாலை 6 மணிக்குள் விவாக உடன்படிக்கை செய்யப்பட வேண்டும். அந்த சாலம்னைசேஷன் அது இந்த டைமுக்குள்ள செய்யணும்னு சட்டம் சொல்லுகிறது. கடைசியாய் விவாக வாழ்க்கை. தேவ நோக்கத்தின்படி உங்கள் விவாக வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த தனிமை மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பகிர்ந்து கொண்டு கணவன் மனைவி ஒன்றாயிருங்கள். முட்டல் மோதல்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஒன்றாயிருங்க. 2வது, தேவ பக்தி உள்ள சந்ததியை வளர்க்க பிரயாசப்படுங்கள். 3வது, எப்ப எக்காலம் தொனித்தாலும் உடனே முழு குடும்பமாக அகாயத்தில் கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நடுவைத்து விவாக வாழ்க்கை நடத்துங்கள். அவரே சாட்சி.
பிரமாணத்தை நடுவைத்து, வசனத்தின் பிரமாணத்தை நடுவைச்சு அதுக்கு பயந்து வாழுங்கள். அது மட்டும் இல்ல, அன்பினால் ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் இணைந்து வாழுங்கள். அல்லேலூயா. இப்ப கடைசியாக நித்தியத்தில் விவாக நிலை என்ன என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். நித்தியத்தில் விவாக நிலை என்ன? 1 மத்தேயு 22:30, உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள். ஸோ நம்ம உயிர்த்தெழுந்த பிறகு கணவன் மனைவி எல்லாம் கிடையாது. அங்கே எல்லாரும் தேவதூதர்கள் எப்படி விவாகம் இல்லாமல் வந்தா ஒரே இதில் இருக்க மாதிரி நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனோடு கூட எப்பொழுதும் ஒன்றாயிருப்போம். அங்கே நித்தியத்தில் இந்த விவாகமும் குடும்ப வாழ்க்கையும் கிடையாது. அந்த நித்தியத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் பூமியில் விவாகம் குடும்ப வாழ்க்கை என்பது. அடுத்து ஒரு காரியத்தை கூட நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 19:7, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். விவாகத்தை பற்றி எப்போ பேசினாலும் இயேசு ஆகிய ஆட்டுக்குட்டியானுடைய வருகை, அவருடைய கல்யாணம், அது நம்முடைய நினைவில் நிற்கணும். அவருக்கு கல்யாணம் என்பது நம்ம இந்த கல்யாணம் போல அல்ல. அவர் நம்மை எல்லாம் சேர்த்து கொள்ளுகிறதற்கு ஒரு உவமை பெயர் தான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். அல்லேலூயா. ஸோ உலகத்திலே ஒரு மணமகன் ஒரு மணமகளை கைப்பிடித்து தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து செல்வது போல இயேசு பிதாவினிடத்திலிருந்து இறங்கி ஆகாயத்தில் வருவார், எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது சபை ஆயத்தமாக இருக்கிற மரித்தோர் கூட்டம், உயிரோடு இருக்கிற கூட்டம், ஆயத்தமாக இருக்கிற நாம் அவரோடு சேர்க்கப்படுவோம். அதுக்கு பேர் தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். அல்லேலூயா. ஸோ இந்த விவாக வாழ்க்கையில் அதிலே நாம் பங்கெடுக்க நாம் ஆயத்தமாகணும். அதுதான் விவேகம். அதில் தான் அந்த தேவ நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிடத்திற்குள் கூட்டம் நிறைவடையும். யாரும் அவசரப்பட வேண்டியதில்லை. இப்பொழுது நீங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இவ்வளவும் கேட்டுட்டு சும்மா போக முடியாது. நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை தயவாய் நோக்கி பாருங்கள். நான் சொல்லுகிற சில காரியங்களுக்காய் அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. ஆமேன். விவாக வயதில் இருக்கிறவர்கள் தயவாய் ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் என் விவாகத்தில் குடும்ப வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீ வாயை திறந்து ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்கிறேன். இது உன் வாழ்க்கை விஷயம். பெற்றோர்கள் ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்கிறேன். வாய் தரங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். எல்லா சோத்திர சத்தமும் கொஞ்சம் கேட்கட்டும். அப்பொழுது ஜெபிக்க வெக்கப்படுறவங்க கூட வாய் திறந்து ஜெபிப்பாங்க. எல்லாரும் சத்தமா ஜெபித்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் உங்கள் விவாக வாழ்வின் வெற்றிக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. எதுல நான் தேவ நோக்கத்துக்கு மாறா இருக்கிறேன், என் பிள்ளைகளை நான் வளர்த்துறதுல குறைபடுறேன்னா, அல்ல என் மனைவியோடு கணவனோடு உள்ள உறவில் நான் சரியில்லாமல் இருக்கிறேன்னா, தேவனோடு உள்ள உறவில் சரியில்லாமல் இருக்கிறேன்னா, கொஞ்சம் சிந்திச்சு ஜெபம் பண்ணுங்க. வீட்டிலே குடும்ப ஜெபம் உண்டா? குடும்பமாக ஆராதனைக்கு வருகிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம இருக்கிறதா? எல்லாம் கொஞ்சம் யோசித்து எங்க குறை இருக்கோ கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் பேசுவீர்களாக. ஹல்லேலூயா. விவாகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, தடையாகி கொண்டே போகிறது. அன்பு பிள்ளைகளை வாய் திறந்து கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உனக்கானதை செய்வார். உன்னை அலைக்கழிக்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. தம்பி ஜெபம் பண்ணு. உன்னை அலைக்கழிக்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. ஈசாக்கு எவ்வளவு தைரியமா கர்த்தரிட ஒப்பு கொடுத்து எங்க அப்பா நடத்தட்டும் சொல்லி காத்திருந்தான் பாருங்க. அதே மாதிரி தைரியமா கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பெற்றோர் பார்த்து வைக்கட்டும்னு நீ தைரியமா இரு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? ஆமென், ஆமென். நம்முடைய சபையில் தேவ மக்கள் எல்லாரும் இந்த சாட்சிகளா வாழணும். நல்ல நன்னடத்தை, நல்ல ஒழுங்கு எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கணும். வாலிபர்கள் வாழ்க்கையில் இருக்கணும், பெரியவர்கள் வாழ்க்கையில் இருக்கணும், குடும்பங்களுக்குள் நல்ல சாட்சி இருக்கணும்.
ஆமேன், ஆமேன், ஆமேன். சபைக்குள்ள இருந்துகிட்டு சபைக்கு வெளியே போய் கல்யாணம் நடக்க கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு உதடே திறக்க மாட்டேங்க போல இருக்கு. கொஞ்சம் உதட திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவாகத்தை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறதுனால தான் வேதத்தில் இத்தனை வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாம் நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்குள் ஆமென், ஆமென், இந்த விவாகங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாருடைய விவாக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படி, தேவனுடைய கிருபைகள் இறங்கும்படி, நன்மைகள் உண்டாகும்படி, ஆசீர்வாதங்கள் இறங்கும்படி, தடைகள் மாறும்படி, பிசாசின் கிரியைகள் அழியும்படி, பிரிவினை சிந்தைகள் அழியும்படி, கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு ஓடி போகும்படி ஷபாலபது லகதர பகபல பௌதல தீனபால புகபரபா உரபலபா ஷிலபதுரப துனமா லபு கமன துரஹந்தர வௌஷலா ரிஃபிரிவி கமனமா ஷலபௌதரியா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் தேவ சித்தத்தின்படி தேவன் தருகிற வாழ்க்கை துணை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்து ஆமென் விவாகங்கள் நடத்தப்படுவதாக. glory, 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 glory. hallelujah, hallelujah, hallelujah. சோதரம், 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 சோதரம். praise God, praise God, praise God. hallelujah. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று விவாகம் பற்றி பைபிள் சொல்லுகிற சில விஷயங்களை நாங்கள் தியானிக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இது எல்லார் வாழ்க்கையிலும் அடிப்படையாய் உள்ளத்தில் பதிந்திருக்கட்டும். அவரவர் வாழ்க்கையில் இதில் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட்டு தேவ கிருபையை சுதந்தரித்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ள எல்லாரையும் வழிநடத்த வேண்டும். வாலிபர்கள் மேல் கரம் வைத்து இந்த ஆசீர்வாதத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை முன் செல்ல உதவி செய்யணும். இந்த வசனத்தின்படி வாழணும். ஆண்டவரே, விவாக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற இளம் தம்பதியர்கள் மற்றும் முதிர்ந்தவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய குடும்ப வாழ்க்கை சந்ததிகள் ஆசீர்வாதமாயிருக்க நித்திய ஜீவனாகிய கிருபை நாங்கள் ஏகோபித்து சுதந்தரித்துக் கொள்ள வழி நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.